அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரி அண்டை கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 6 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். உலகத்திலேயே ஞானம் வாய்ந்த ராஜா தாவீதின் குமாரனாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் இந்த பகுதியிலே கர்த்தருக்கு பிரியமில்லாததும் கர்த்தருக்கு அருவருப்புமான காரியங்களை குறித்து எழுதுகிறார். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சற்று நாம் கவனமாய் வாசித்தால் அந்த ஞானி மனுஷனுடைய அநேக பிரகாரமான குணாதிசயங்களை இங்கு எழுதியிருக்கிறார். அது நம்மளுடைய கண்கள், நாவு, கை, கால், இருதயம் இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய விருப்பத்தின்படி இதன் சம்பந்தமாக வருகிற அடுத்த பகுதிகளிலே நாம் பார்ப்போம். பொதுவாக தேவன் தம்மை மகிமைப்படுத்தும்படி மனுஷனுக்கு இந்த அவயங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் இந்த அவயங்களினாலேயே அருவருப்பான காரியங்களை செய்கிறான், பாவம் செய்ய துணிகிறான். 45ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நீதியின் மேல் பிரியமாயிருக்கிறார், துஷ்டதனத்திற்கு தூரமாயிருக்கிறார். துஷ்டதனத்தையும் பாவத்தையும் அவர் வெறுக்கிறார். ஆகவே மனுஷன் தன்னுடைய கண்களினாலே, நாவினாலே, கைகளினாலே, கால்களினாலே, இருதயத்தினாலே அசுத்தமான அர்த்தம் பாவமான காரியத்தை செய்திருக்க அவனுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே பெரிய மதிலாக நின்று கொள்கிறது. இதனாலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில பெரிய ஒரு பிளவு உண்டாயிருக்கிறது. மனுஷன் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து தூரமாயிருக்கிறான். இந்த மதிலை விழ செய்யும்படி தேவனானவர் தம்முடைய பிரியமான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் நீதி உள்ளவராயும் குற்றமற்றவருமாய் இருந்த போதிலும் சிலுவையிலே சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணத்தை ஜெயித்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார். யார் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவர்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற மதில் சுவர் விழுந்து விடுகிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய பிரசன்னத்திலே வருகிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நீங்களும் தேவனோடு சதா காலத்திற்கும் இணைக்கப்படுவீர்களாக. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும்படி உதவி செய்வாராக.